வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் புனித அந்தோணியாரின் வல்லமை மிக்க மன்றாட்டை நம் வாழ்வில் அனுபவிக்க அழைக்கப்படுகின்றோம். உங்கள் வாழ்வில் ஒரு வழிகாட்டி தேவைப்படுகிறதா? உங்களது தொலைந்து போன ஆசீர்வாதங்கள், இழந்த நம்பிக்கைகள், தீராத பிரச்சனைகள், பாதுகாப்பற்ற நிலைகள், இவற்றையெல்லாம் இறைவனிடம் கொண்டு சென்று வைக்க உதவும் ஒருவர், அவர்தான் புனித அந்தோணியார். இன்றைய செவ்வாய்க்கிழமை அவரது நினைவிலும் நம் தேவைகளுக்காகவும் நம் குடும்பத்துக்காகவும் நாம் முழு மனதுடன் ஜெபிக்க வருகிறோம். அன்பார்ந்தவர்களே, உங்கள் இதயங்களை திறந்துவிட்டு உங்களின் வாழ்வின் எல்லா சிக்கல்களையும் ஆண்டவரிடமும் புனித அந்தோணியாரிடமும் ஒப்புக்கொடுத்து ஜெபியுங்கள். இந்த ஜெபங்கள் உங்கள் வீட்டில் வல்லமையாக வெளிப்படும். ஜெபம். தூய அந்தோணியாரே, உம்மை நம்பியவர்களுக்கு நீர் செய்த அதிசயங்களும் அற்புதங்களும் ஏராளம். இன்று என் உள்ளத்தை திறந்து உம் வழியில் நடக்க வேண்டிய ஆவலுடன் வருகின்றேன். என் வாழ்க்கையின் கவலைகள், வேதனைகளால் உம்மீது கொண்டிருந்த அன்பும் உறவு முறையும் பல முறை சிதைந்து விட்டது. நான் பாவத்தால், வஞ்சக மனதால், பழிவாங்கும் எண்ணங்களால் அயலாருக்கு வலியை ஏற்படுத்தி இருக்கலாம். ஆண்டவரின் திருவருளுக்கு மறுப்பாக நடந்திருக்கலாம். ஆனால் இன்று என் பிழைகளை உணர்ந்து உம்மை நோக்கி திரும்பி வர விரும்புகின்றேன். உம் மன்றாட்டினால் எனது இதயத்தை மாற்றும். அதை இயேசுவின் இதயத்திற்கு ஒத்ததாக மாற்றவும் வேண்டுகின்றேன். எனது அயலாருக்கு மன்னிப்பு தரும் மனதை தாரும். அவர்களுக்கு கருணையோடு உதவ முனையும். எனது வாழ்க்கை தேவ சிநேகத்தின் சாட்சியாக மாறும் வகையில் நான் செயல்பட அருளும். தூய அந்தோணியாரே, நான் உம்மை நம்புகின்றேன். உமது அருளால் புதிய பாதையை தேர்ந்தெடுக்கின்றேன். நீர் வழி நடத்தும். ஏனெனில் உம்மை நம்புபவர்களை ஆண்டவர் ஒருபோதும் விட்டுவிட மாட்டார். ஆமீன். புனித அந்தோணியாரை நோக்கி அன்பும் நம்பிக்கையுமான ஜெபம். கற்பில் உத்தமமான லீலி என்கிற புஷ்பமுமாய் அட்சயம் உள்ளவருமாயிருக்கிற புனித அந்தோணியாரே, எளிமை தனத்தின் ஆபரணமே, உபவாசத்தின் கண்ணாடியே, நிர்மல சுத்தத்தின் மாதிரிகையே, புனிதத்துவத்தின் ஒளிவிடுகிற நட்சத்திரமே, ஆசார முறைகளின் சோடினையே, மோட்ச வர்க்கத்தின் வடிவே, திருச்சபையின் தூணே, வரப்பிரசாதங்களின் பிரசங்கியே, காமாந்தகரை அடக்குகிறவரே, புண்ணியங்களை விதைக்கிறவரே, கஸ்தி படுகிறவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவரே, தேவரீருடைய திருக்கரங்களிலே சர்வேஸ்வரனுடைய சுதனானவரை தாங்குகிறவராய், தேவ சிநேகத்தின் பேரில் மிகவும் எரிகிற அழலுமாய், பச்சாதாபத்தின் சீவியருமான சுவாலையுமாய், தேவரீருடைய பிரசங்கத்தை கொண்டு பாவியானவர்களை தேவ பட்சத்தின் நெருப்பினாலே கொளுத்தி எரித்தவருமாயிருக்கிற விருப்பமுள்ள வேத சாட்சியே, திவ்யமான தீர்க்க தரிசினரே, பாவிகளை திருத்துகிறவரே, நரகத்திற்கு பயங்கரத்தை விடுகிறவரே, எளிய பாவிகளாயிருக்கிற நாங்கள் உம்முடைய அடைக்கலத்திலும் மன்றாட்டிலும் இருக்க எங்களை கையேற்று நடப்பித்துக் கொள்ளும். பாவிகளான எங்களுக்கு மெய்யான உத்தம மனஸ்தாபமும் அதனால் கண்ணீரும் உண்டாக வர பிரசாதத்தையும் ஞானமுள்ள தியானத்தையும் சர்வேஸ்வரனானவர் எங்களுக்கு தந்தருளும்படிக்கு அவரை வேண்டிக் கொள்ளும். மிகவும் எரிகிற பட்சத்தின் அழலானவரே, பாவிகளான எங்களுடைய உலர்ந்த இருதயத்தை தேவ பட்சத்தினாலே கொளுத்தி எரிக்க சித்தமாயிருக்க வேண்டுமென்று மிகுந்த தாழ்ச்சியுடனே உம்மை வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். இப்போது நம்மை அருளால் நெகிழ வைக்கும் புனித அந்தோணியார் ஜெபமாலையை கூறுவோம். அன்பார்ந்தவர்களே, இந்த ஜெபம் பரிசுத்த பாப்பரசரின் ஆசீரை பெற்றதாகும்.
எனவே பலன் மிக்கது. உங்கள் வேண்டுதல்களை மனதில் நிறுத்தி பக்தியோடு ஜெபியுங்கள். 1. சாவை அகற்றுகிறார். வார்த்தையால் இறந்தவர்களை உயிர்ப்பித்தவரே, இப்பொழுது மரண வேளையில் இருப்பவர்களுக்காகவும் மரித்த விசுவாசிகளுக்காகவும் வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 2. தப்பறையை நீக்குகிறார். எங்களை எல்லாவித தப்பறைகளிலும் இருந்தும் காத்திடுவீர். திருச்சபைக்காகவும் அதன் தலைவருக்காகவும் வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 3. ஆபத்துகளை அகற்றுகிறார். எங்கள் பாவங்களுக்காக இறைவன் அனுப்பும் பஞ்சம், படை, கொள்ளை நோய் போன்ற ஆபத்துகளில் இருந்து எங்களை காத்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 4. தொழுநோயாளரை குணப்படுத்துகிறார். எங்கள் ஆன்மாவை கரைப்படுத்தும் எல்லா அருவருப்பான பாவங்களின் நின்றும் உடலை வாட்டும் எல்லாவித பிணிகளின் நின்றும் காத்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 5வது, பேய்களை ஓட்டுகிறார். உம்மை கண்டதும் பேய்கள் நடுங்கி ஓடுகின்றன. பசாசுகளின் மீது வல்லமையுள்ள தூயவரே, பேய்களின் சகல மாயைகளிலிருந்து எங்களை காத்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 6வது, கடலை அமர்த்துகிறார். கடலில் தத்தளிப்பவர்களுக்கு புகலிடமானவரே, எங்களை கரை சேர்த்து ஆன்மாக்களில் எழுப்பும் ஆசாபாச புயலை அமைத்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 7வது, பிணியாளர்களை குணமாக்குகிறார். எங்களை துன்புறுத்தும் ஆன்ம சரீர பிணிகளில் இருந்து எங்களை குணமாக்கும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 8வது, சிறைப்பட்டவர்களை விடுதலை செய்கிறார். சிறையில் அடைப்பட்டவர்களுக்காய் உம்மை மன்றாடுகிறோம். விலங்கிடப்பட்டோரின் விலங்குகளை உடைத்தெறியும். பாவ அடிமை தளத்தினின்று எமை காத்திடும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 9வது, உயிரற்ற அவயவங்களுக்கு உயிரளிக்கிறார். உயிரற்ற அவயவங்களை குணப்படுத்தியவரே, எங்களுக்கு எவ்வித ஆன்ம சரீர சேதம் விளையாதவாறு காத்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 10வது, காணாமற் போனவைகளை கண்டடைய செய்கிறார். உலகிலும் ஞான வாழ்விலும் நாங்கள் இழந்தவற்றை மீண்டும் அடைந்திட செய்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 11வது, ஆபத்துகளை அகற்றுகிறார். எங்களுக்கு ஏற்படும் ஆன்ம உடல் ஆபத்துகளில் இருந்தும் காத்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக.
உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 12வது. தாங்க முடியாத இக்கட்டுகளை நொடி பொழுதில் நீக்குகிறார். எங்கள் இக்கட்டு வேளைகளில் உதவி புரிந்து உணவு, உடை, வேலை இல்லாதவர்களுக்கு உதவி செய்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 13வது. அவர் வல்லமையை அறிந்தவர்கள் அவரை வாழ்த்துவார்களாக. தூய அந்தோணியாரே, நாங்கள் வாழும் நாட்கள் எல்லாம் நீர் செய்த உபகாரங்களை வெளிப்படுத்தி நன்றியுடன் உம்மை வாழ்த்துவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நவநாள் ஜெபம். கற்பில் மேன்மையான லீலி என்ற மலரின் அடையாளமான தூய அந்தோணியாரே, எளிமையின் ஆபரணமே, உபவாசத்தின் கண்ணாடியே, தூய்மையின் எடுத்துக்காட்டே, தூய தன்மையின் ஒளிரும் தாரகையே, ஆசார முறைமைகளின் சோடினையே, பரத்தின் வடிவே, திருச்சபையின் தூணே, திரு அருள்மறை உரையாளரே, காமாந்தகரை அடக்குபவரே, புண்ணியங்களை விதைக்கிறவரே, துயருற்றோருக்கு ஆறுதல் தருபவரே, உம் திருக்கரங்களில் இறைவனின் திருமகனை ஏந்துகிறவருமாய், தேவ நேசத்தால் எரியும் அனலுமாய், பச்சாதாபத்தின் சீவிய சுவாலையாய், உம் பிரசங்கத்தால் பாவிகளை தேவ பயத்தில் நெருப்பினால் பற்றி எரித்தவரே, வேத சாட்சியாக விரும்பியவரே,
தூய தீர்க்கதரிசியே, பாவிகளை திருத்துகிறவரே, நரகத்திற்கு பயங்கரத்தை வருவிக்கிறவரே, எளிய பாவிகளாகிய நாங்கள் உம் அடைக்கலத்திலும் மன்றாட்டிலும் இருக்க எங்களை கையேற்று நடத்தியருளும். பாவிகளான எங்களுக்கு மெய்யான உத்தம மனஸ்தாபமும் அதனால் கண்ணீரும் உண்டாகும் அருளையும் ஞானமுள்ள தியாகத்தையும் இறைவன் எங்களுக்கு தந்தருளும்படி அவரை வேண்டிக் கொள்ளும். மிகவும் எரிகிற அன்பினால் எங்களை கொளுத்தி எரிக்க சித்தமாயிருக்க வேண்டும் என்று மிகவும் தாழ்ச்சியுடன் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். ஜெபிப்போமாக. தயை மிகுந்த இறைவா, உம் பிரிய அடியாரான தூய அந்தோணியாரை போல் நானும் அழிந்து போகிற உலக செல்வங்கள் மேல் எனக்குள்ள பற்றை அகற்றி உமது அண்டை வந்து உமக்கு ஊழியம் செய்து வருவதே இப்பூவுலகில் எனக்கு உண்மையான நன்மையே ஒழிய வேறு இல்லை என்று கண்டுபிடிக்க செய்வீர். உலக நாட்டங்களிலாவது, செல்வம், பெருமை, வெகுமானத்தின் பேரிலாவது, உடல் இன்பங்களின் பேரிலாவது என்னில் ஏற்படும் ஆசையை முழுவதும் அகற்றிட எனக்கு அறிவை தந்தருளும். சத்திய திருச்சபையின் உத்தம மைந்தனாக நான் என்றும் வாழ அருள் புரியும். புனித அந்தோணியாரின் புகழை பாடும் அழகிய புகழ் மாலை ஜபத்தை செய்வோம். சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி சுவாலக சபையின் பாதுகாவலரான அமலோற்பவ கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ தாய்க்கு விசேஷ பிரியமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி சுவாலக சபையின் நவரத்தினமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி சுவாலக பிரான்சிஸ்குவை உத்தம விதமாய் கண்டு பாவித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆத்துமாக்களை ரட்சிக்க வேண்டும் என்னும் ஆவலினால் அப்போஸ்தலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ சிநேக பெருக்கத்தினால் வேத சாட்சியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புண்ணியங்களினால் பூரண ஸ்துதியரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியர்களுடைய புனிதத்தனமுடைய புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது கரங்களில் திவ்ய பாலனை ஏந்த பேறு பெற்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பதித மார்க்கங்களை சிதறடிக்கும் சம்மட்டியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சபையின் தெளிவான தீபமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கீழ்ப்படிதலுக்கு உத்தம மாதிரிகையான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரித்திரத்தை குறையற நேசித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கற்பில் தூய்மையின் லீலியாகிய புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிநேகத்தால் சாந்தி வீசுகிற ரோஜா புஷ்பமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பேய்களை நடுநடுங்க செய்கிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வர பிரசாதங்களினால் வற்றாத வாய்க்காலான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கஸ்தி படுகிறவர்களுக்கு தேற்றரவான
புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். யாத்திரைக்காரருக்கு வழிகாட்டியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரரை குணப்படுத்துகிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமைகளினால் பிரபல்யமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஊமைகளுக்கு பேசும் வரம் அளிக்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். செவிடருக்கு கேட்கும் சக்தி அளிக்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குருடருக்கு பார்வை அளிக்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முடவர்களை சுகப்படுத்துகிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரித்தவர்களை உயிர்ப்பிக்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமற் போன பொருட்களை கண்டெடுக்க செய்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்மை மன்றாடுகிறவர்களுக்கெல்லாம் தவறாமல் உதவி செய்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசின் சில சற்பனைகளினின்று நாங்கள் விலகும்படியாக புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இடி பெருங்காற்றுகளினின்று நாங்கள் விலகும்படியாக புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பஞ்சம் படை கொள்ளை நோய்களினின்று நாங்கள் விலகும்படியாக புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் ஆயுள் காலமெல்லாம் உமது மன்றாட்டுகளின் உதவியை அடைய நாங்கள் பாத்திரமாயிருக்கத்தக்கதாக புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. இயேசு கிறிஸ்து நாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரமாயிருக்கத்தக்கதாக பதுவை பதியரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி, உமது ஸ்துதியரும் முத்திப்பேறு பெற்றவருமான தூய அந்தோணியாரை ஸ்துதிக்கிற உமது புனித பத்தினியான திருச்சபையின் பிள்ளைகள் எல்லோரும் அவருடைய மன்றாட்டினால் சகல அவசரங்களிலும் உமது உபகார சகாயங்களை அடையும்படியாகவும் நித்திய பேரின்பத்திற்கு பாத்திரமாயிருக்கத்தக்கதாகவும் கிருபை கூர்ந்தருளும். ஆமீன். செவ்வாய்க்கிழமை தோறும் சொல்லும் 3 மன்றாட்டுகள். முதல் மன்றாட்டு. பதுவை பதியரான புனித அந்தோணியாரே, பரிசுத்த தனம் விளங்கும் லீலியே, விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, திருச்சபையில் துலங்கும் நட்சத்திரமே, வாழ்க. மகா பேறு பெற்ற புனித அந்தோணியாரே, பரலோக வாசிகளால் தெளிந்த மெய்ஞான ஞானாதித்தரே, தெய்வ நேச அக்கினியால் சுடர்விட்டு எரிகிற மெய்ஞான பக்தி சுவாலகரே, என் முழு இருதயத்தோடு உம்மை ஸ்துதித்து வாழ்த்துகிறேன். சர்வேஸ்வரன் உமக்கு ஏராளமாய் பொழிந்த சகல உபகார சகாயங்களுக்காக உம்மை ஸ்துதிக்கிறேன். ஆ, என் நேச புனித அந்தோணியாரே, உமக்கு என் ஸ்தோத்திரங்களை ஒப்பு கொடுக்கிறதற்காக உமது திரு சுரூபத்திற்கு முன்பாக தாழ்ச்சி வினயத்துடன் முழந்தாளிட்டு நிற்கிறேன். சர்வேஸ்வரனுக்கு மிகவும் பிரியமான சிநேகிதரே, நீர் செய்திருக்கிற வாக்கு தத்தத்தை நினைத்தருளும். அடுத்தடுத்து 9 செவ்வாய்க்கிழமை உமது சுரூபத்தை சந்தித்து வணங்குகிறவர்களுக்கு உமது தயையின் சக்தியை காண்பித்தருள்வீர் என்று நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீரே. நீர் இதுவரையிலும் உமது வாக்கு தத்தத்தை பிரமாணிக்கமாய் காப்பாற்றி வருகிறீர். தகுந்தபடி உமது உதவியை மன்றாடினவர்கள் எல்லாரும் வல்லபம் உள்ள உமது சிபாரிசை தடுக்க பெருத்த விக்கினங்கள் இல்லாத போதெல்லாம் தாங்கள் கேட்ட உபகாரத்தை அடைந்தார்களே. ஆகையால் நானும் என் இருதயத்தை
உமக்கு திறந்து காட்டவும், என் அவசரங்களை உம்மிடத்தில் முழு நம்பிக்கையுடன் சொல்லிக் காட்டவும் இந்த ஆலயத்தில் வந்திருக்கிறேன். உமது சுரூபத்தை உற்று பார்க்கும்போது எனக்கு கண்ணீர் ததும்புகின்றது. ஆயினும் என் ஆத்துமம் பரலோகம் நோக்கி தாவுகின்றது. இத்தருணத்தில் உமது மட்டில் எனக்கு உண்டாயிருக்கிற நேச பாசத்துக்கு சரியொத்த ஆசை அன்போடென்கிலும் மாட்சிமை தாங்கிய அம்மேலான வாசஸ்தலத்தினின்று நீர் என் பேரில் கிருபா நோக்கம் பாலித்தருளும். உமது கரத்தில் ஏந்திய திருக்குழந்தை இயேசுவின் மட்டில் உமக்கு உண்டாகியிருக்கிற நேசத்தை பார்த்து நான் கெஞ்சி கேட்பது ஏதெனில், என் அவசரங்கள் எல்லாம் அத்திருபாலனுக்கு சொல்லி காட்டி அவரிடத்தில் எனக்காக மனு பேச வேண்டும் என்பதாகும். என் ஆசைக்குரிய புனித அந்தோணியாரே, எனக்கு உதவி செய்கிறது உமக்கு எவ்வளவோ எளிதாயிருக்கிறது. என் மன்றாட்டை தந்தருள்வதற்காக நீர் சர்வேஸ்வரனிடத்தில் வாய் திறந்து பேசுவது ஒன்றே போதுமானது. உள்ளபடியே உமது கரங்களில் நீர் அன்போடு அரவணைத்த திரு குழந்தை இயேசு உமது விண்ணப்பங்களை தள்ளி போட போகிறதே இல்லை. நீர் இவ்வுலகில் சஞ்சரித்த காலத்தில் அவருக்கு உமது மட்டில் உண்டான நேசத்தால் பல தடவை அவர் உமக்கு தரிசனையானாரே. அவரை தொடவும் முத்தமிடவும் தழுவவும் சித்தமானீரே. மோட்சத்தில் அவரோடு அரசாண்டு வரும் இத்தினத்தில் உம்மை நேசிக்கவும் உம்மை மகிமைப்படுத்தவும் நீர் சொல்வதை கேட்கவும் அவர் 1000 மடங்கு ஆசை உள்ளவராய் இருக்க மாட்டாரோ? பூவுலகில் உமது திரு கரங்களுக்கும் நேசத்துக்குரிய உமது இருதயத்திற்கும் ஒப்புவிக்கப்பட்ட திவ்ய பாலனாகிய இயேசு பரலோகத்திலும் இந்த இணை பிரியாத பட்சத்தை பாராட்டி வருகிறார் என்று உலகம் தெரிந்து கொள்ள வேண்டி இருந்தது. இதை பற்றியல்லோ மதுர குணமுள்ள நமது இரட்சகர் உமது சுரூபம் சௌந்தரியம் நிறைந்த குழந்தை இயேசுவை கையில் ஏந்தின வண்ணமாய் எழுதப்படவும் சித்தரிக்கப்படவும் சித்தமானார். இயேசுவே, புனித அந்தோணியாரே, என்றும் இணை பிரியாத நேசர்களே வாழ்க. இயேசுவே, புனித அந்தோணியாரே, அந்யோன்ய நேச பந்தமான இருதயங்களை அடியேன் மட்டில் இரக்கம் புரிந்து பக்தி நேசத்தால் என் இருதயத்தை எரிய செய்தருளும்படி உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன். இயேசுவே, உமது நேச அந்தோணியார் பேரல்லவோ நான் உம்மை மன்றாடுகின்றேன். அந்தோணியாரே, உமது நேச இயேசுவின் பேராலே நான் உம்மை கெஞ்சி கேட்கிறேன். இயேசுவே, புனித அந்தோணியாரே, பூலோகத்தில் உங்களை ஐக்கியப்படுத்தினதும் பரலோகத்தில் இப்பொழுது உங்களை ஐக்கியப்படுத்துகிறதுமான உருக்க நேசத்தையும் அந்யோன்ய பட்சத்தையும் பார்த்து உங்களுக்கு அதிக பிரமாணிக்கமுள்ள சிநேகிதர்களில் அடியேனையும் ஒருவனாக ஏற்றுக்கொள்ளும்படி மன்றாடுகிறேன். ஓ இயேசுவே, புனித அந்தோணியாரே, என் இருதயத்தை உங்கள் பாதுகாவலில் வைக்கிறேன். ஓ இயேசுவே, புனித அந்தோணியாரே, உங்கள் கரங்களில் என் சகல கிளேசங்களையும் எனது ஏக்க கலக்கங்களையும் ஒப்பு கொடுக்கிறேன். இவ்வுலகில் உங்கள் பரிசுத்த சுரூபங்களை மேரை மரியாதையோடும் பக்தி வினயத்தோடும் நோக்கி பார்த்து வருகிற அடியேனுக்கு பரலோகத்தில் நித்தியத்திற்கும் உங்களை முகமுகமாய் தரிசிக்கிற மேலான பாக்கியத்தை தந்தருளும். ஆமீன். இரண்டாவது மன்றாட்டு. உபத்திரப்படுகிறவர்களுக்கு ஊக்கமுள்ள சிநேகிதருமாய் கஸ்தி படுகிறவர்களுக்கு உமது ஆறுதல் உதவிகளை ஏராளமாய் பொழிகிறவரும் ஆகிய பேறு பெற்ற புனித அந்தோணியாரே, இத்தேவாலயத்தில் உம்மை தேடி வணங்க வருகிற நிர்பாக்கிய பாவியின் பேரில் நீர் வீற்றிருக்கும் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தின் நின்று கிருபா நோக்கம் பாலித்தருளும். நீர் ஒரு நாள் போலோனியா பட்டணத்து வங்கிஷபதியான ஓர் பெண் பிள்ளைக்கு கேள்வியுற அருளிய ஆறுதல் நிறைந்த வார்த்தைகளை ஞாபகப்படுத்திக் கொள்ளும். தொடர்ச்சியாய் 9 செவ்வாய்க்கிழமை நமது சுரூபத்தை சந்தித்து வருவாயானால் உன் மன்றாட்டு கையேற்றுக் கொள்ளப்பட்டது என்று நீ அறிந்து கொள்வாய் என்று திருவுளம் பற்றி நீரே. இந்த கட்டளையை நிறைவேற்ற வேண்டி உமது சுரூபத்தை இக்கோவிலில் சந்திக்க வந்து
அதன் முன்னால் சாஷ்டாங்கமாக விழுந்து உமக்கு என் அவசரங்களை சொல்லி காட்டுகிறேன். மகா பேறு பெற்ற அர்ச்சிஸ்டரே, கிருபை தயாபத்தின் விலை மதிக்கப்படாத பாத்திரமே, பரிசுத்தத்தனம் முதலிய சகல புண்ணியங்களும் விளங்கும் மாணிக்கமே, அடியேன் உம்மை வணங்கி உமது சுரூபத்தை ஸ்தோத்தரிக்கிறேன். இச்சுரூபத்திற்கு முன் முழந்தாள் படியிட்டு என் ஆத்துமத்தை தாழ்த்தி என் அவசரங்களை உமக்கு சொல்லி காட்டி இரக்கமுள்ள உமது இருதயத்தின் தயாளத்தை கெஞ்சி மன்றாடுகிறேன். உமது சுரூபத்தில் அல்லாமல் வேறெங்கே நான் உம்மை கண்டடைவேன்? உமது பீடத்திற்கு அருகாமையில் அன்றி வேறெங்கே நான் உமது அருகில் நெருங்குவேன்? பரிசுத்தராகிய நீர் என் கண் முன்னே நிற்பதை காண்பேன் ஆகில் உம்மை கனப்படுத்த நான் எவ்வளவோ தீவிரத்துடன் ஓடி வருகிறேன். உமது திருப்பாதங்களை தாழ்ச்சியுடன் வணங்கி முத்தம் செய்ய எவ்வளவோ ஆசிப்பேன். உம்மை கட்டி முத்தமிடவும் உம்மிடத்தில் பேசவும் என் ஆவல் எவ்வளவோ பெரிதாயிருக்கும். இவ்விசேஷித்த கிருபை எனக்கு கிடைத்ததினால் அல்லோ, உம்மையே பார்க்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்தால் நான் உமக்கு எவ்வித மகிமைகளை செலுத்துவேனோ அந்த மகிமைகளையே உமது சுரூபத்திற்கு செலுத்த ஆசிக்கிறேன். ஆகையால் புனித அந்தோணியாரே, நான் உம்மை வணங்குகிறதும் அல்லாமல் நான் உமக்கு செலுத்த வேண்டிய மரியாதையோடு குற்றம் நிறைந்த என் சிரசை உமக்கு முன்பாக தாழ்த்தி பாவ கரைப்பட்ட என் கண்களை உமது பேரில் நோக்குகிறேன். கஸ்திப்படும் என் இருதயம் உம்மை நோக்கி தாவுகிறது. உன்னத புனித அந்தோணியாரே, என் துன்மார்க்கங்களை முன்னிட்டு உமது ஆதரவை அடைய நான் அபாத்திரவான் என்பது உண்மையிலும் உண்மை. தெய்வ மகத்துவத்திலும் உமது மன்றாட்டின் உதவியினாலும் நீதிமான்களை மாத்திரமல்ல, மெய்யான பக்தியோடும் உறுதியான நம்பிக்கையோடும் உம்மை நாடி வரும் பாவிகளையும் ஆறுதல் படுத்த சித்தமாயிருக்கிறீர். ஆகையால் என் நெருக்கடியான அவசரங்களில் நான் உம்மை அண்டி வந்து என் முழு இருதயத்தோடு உமது தயாள நெருக்கத்தை நோக்கி அபயமிடுகிறேன். என் வேண்டுதல் உமது சன்னதி மட்டும் வர கடவது. இரக்கமுள்ள இருதயமே, எனது பெருமூச்சுகளை கேட்க கடவது. ஓ என் அன்புக்குரிய தந்தையே, என் இக்கட்டு ஏக்க கலக்கங்களை நீர் அறிவீர். நான் கேட்பதை கடவுளிடத்தினின்று நீர் எளிதில் அடைந்து கொடுப்பீர். உமது கைகளால் தழுவப்பட சித்தமான நேசத்திற்குரிய இயேசு உமது ஆசைக்கு இணங்காதிருப்பாரோ? உலக எத்திசையிலும் அதிசயிக்கப்படும் உமது இரக்கப் பெருக்கத்தை நான் கொண்டாட விடை கொடுத்தருளும். நிர்பாக்கிய பாவிகளின் மட்டில் நீர் காட்டும் உதாரத்துவத்தையும் உருக்கமுள்ள விசுவாசத்தோடு உம்மை மன்றாடுகிற நிர்பாக்கியங்களை ஆறுதல் படுத்த நீர் எடுத்துக்கொள்ளும் கவலையையும் உமது ஒத்தாசையை கேட்ட ஏறக்குறைய அனைவரும் ஏற்கனவே கண்டறிந்து இருக்கிறார்கள். ஆகையால் என் மன்றாட்டை உமது கரங்களில் ஒப்புவித்து உமது பாதுகாவலில் வைக்கிறேன். என் ஆசை விருப்பங்களை உமது நல்ல இயேசுவுக்கு ஒப்புக்கொடும். அவர் அவைகளை தமது திரு சித்தத்தின்படியே கேட்க கடவாராக. ஆமீன். மூன்றாம் மன்றாட்டு. மகா பேறு பெற்ற புனித அந்தோணியாரே, துன்பப்படுவோருக்கு நேசமுள்ள ஆறுதலானவரே, எவ்வித பிணிகளையும் நிவிர்த்தி செய்யும் சோர்வடையாத பண்டிதரை உலகமெல்லாம் உம்மை புகழ்ந்தேற்றுகிறது. எப்பக்கங்களிலும் உமது புதுமைகளை பிரபல்யமாய் பேசி வருகிறார்கள். உள்ளபடியே உமது வல்லமையின் பெருமையே பெருமையாம். நீர் உயிரோடு இருக்கையில் அநேகமாயிரம் ஆத்துமங்களை திருப்ப கடவுள் உம்மை தெரிந்து கொண்டார். பரலோகத்தில் அவரோடு நித்தியத்திற்கும் அரசாளும் இத்தினத்தில் சர்வ வல்லமை உள்ளவர் கரத்தில் ஏராளமான புதுமைகளை செய்யும் கருவியாக விளங்குகிறீர். நீர் அவரை மன்றாடுகையில் அவர் மனிதர்களை நன்மை வர பிரசாதங்களினால் நிரப்ப சித்தமாகிறார். ஆகையால் கஸ்தி படுகிறவர்களுக்கு ஆறுதலானவரை, முழு நம்பிக்கையுடன் உம்மை மன்றாடுகின்றேன். கடவுளிடத்தில் உமக்கு உண்டாகிய பெருத்த செல்வாக்குகளை கொண்டு திடன் கொள்ளுகிறேன். துன்பப்படுகிறவர்களுக்கு மனு பேசுகிறவராக அவரால் நியமிக்கப்படுகிறீர். நீர் என் வேண்டுதலுக்கு இறங்கி நான் உம்மிடத்தில் சொல்லிக் கொள்ளும் என் நெருக்கடியான இடறுகளில் எனக்கு ஆறுதல் கொடுக்கும்படி உம்மை கெஞ்சி கேட்கிறேன்.
திவ்ய பாலன் இயேசுவின் முன் நீர் உமது கற்புள்ள இருதயத்தில் அனுபவித்த சொல்ல முடியாத பாக்கியத்தையும் அத்திரு பாலன் தமக்கு உமது மட்டிலுள்ள நேச நம்பிக்கையின் அடையாளங்களை காட்டுகையில் நீர் அனுபவித்த பேரானந்தங்களையும் பார்த்து உமது கரங்களில் ஏந்திய அந்த நல்ல இயேசுவுக்கு முன் என் ஆவலுள்ள ஆசைகளை எடுத்து காட்டும்படி உம்மை மன்றாடுகின்றேன். இரட்சகர் இவ்வுலகில் உம்மை சகலவித நன்மை வர பிரசாதங்களினாலும் நிரப்பினாரே. அவைகளை பார்த்து நீர் என்னை உம்முடைய பேறு பலன்களுக்கு பங்காளியாகவும் நான் ஆசிக்கும் சலுகைகளை எனக்கு உறுதியாய் அடைந்து தந்தருளவும் தயை புரியும்படி உம்மை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஓ மேலான புனித அந்தோணியாரே, சாதார குணமுள்ள உம்மை பார்த்து நான் வேண்டிக் கொண்டது வீண் போகவில்லை என்று நான் உணர செய்தருள்வீராக. உமது பேரில் எனக்குள்ள பக்தி பற்றுதல் இதனால் அதிகரிப்பதுடன் உமது திருநாமத்தை சகலருக்கு முன்பாக நான் புகழ்ந்து கொண்டாடுவேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாதர் ஒலிவேத்து தோட்டத்தில் அவஸ்தையாயிருக்கையில் அவர் துவங்கி முடித்த 3 மன்றாட்டுகளுக்கு உண்டாயிருந்த நம்பிக்கையோடும் அமைந்த மனதோடும் நான் இதோ உமது திரு சுரூபத்துக்கு முன்பாக உமக்கு ஒப்பு கொடுத்த 3 மன்றாட்டுகளையும் முடிக்க ஆவலாயிருக்கிறேன். அவரது வாயினாலும் அவரது இருதயத்தினாலும் பிதாவை நோக்கி அடியேன் அபயமிட்டு சொல்கிறதாவது: என் பிதாவே, சகலமும் உம்மால் கூடியது. கஸ்திக்குரிய இப்பாத்திரத்தை என்னிடத்தினின்று அகல செய்து நான் கேட்கும் காரியத்தை தயவோடு எனக்கு அளித்தருளும். ஆகிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் என் மனதல்ல, உமது சித்தமே நிறைவேற கடவது. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இந்த ஜெபங்களில் ஒவ்வொன்றும் உங்கள் நம்பிக்கையை உறுதியாய் நிறுத்தும் சக்தி கொண்டவை. நீங்கள் இப்போது ஜெபித்ததை கொண்டு நிச்சயமாக ஏதேனும் ஒரு மாற்றம் உங்கள் உள்ளத்தில் தோன்றியிருக்கும். அதுதான் புனித அந்தோணியாரின் அருள். எதையோ இழந்துவிட்டேன் என்று எண்ணுகிறீர்களா? அவர் வழியாகவே உங்கள் வாழ்வில் தேவையான எல்லாம் திரும்ப வரும். மறைந்து போன நம்பிக்கையும் தவறி போன வாய்ப்புகளும் மீண்டும் உருவாகும். நம்பிக்கையோடு ஜெபியுங்கள், அற்புதங்கள் நிகழும். புனித அந்தோணியாரின் மன்றாட்டால் உங்கள் குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும். ஆமீன்.